எப்படி ஒரு குணசாலியான ஸ்திரீ அப்படின்னு சொல்றோம்ல, நோபல் உமன், அதே போலதான் இந்த போவாசும் ஒரு குணசாலியான ஒரு புருஷன், குணசாலியான ஒரு மனுஷன். பெத்லஹேம்ல இருந்து அவருடைய வயல்வெளிக்கு வரார். வரும்போதே அவர் எப்படி வரார் அப்படின்னா, அங்க அறுக்கிறவர்களை பார்த்து என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் உங்களோட இருப்பாராக அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த வேலை செய்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக அப்படின்னு. பெத்லஹேம்ல இருந்து இந்த போவாஸ் வயல்வெளிக்கு வரும்போது கடவுளை வீட்லயே வைத்து விட்டு வரல. ஓகே, இது ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். ஒரு ரிடீமர், இந்த ரிடீமரை குறித்து பார்க்கும்போது, கடவுள் ஒருவேளை காலையில ஜெபிக்கும் போது, வேதத்தை வாசிக்கும் போது மட்டும்தான் எனக்கு தேவை, இல்லைன்னா சண்டே சர்ச்சுக்கு போகும்போது மட்டும்தான் தேவை, இல்லைன்னா வீக்லி ஒரு பைபிள் ஸ்டடி, இல்லைன்னா ஒரு ப்ரேயர் குரூப் மீட்டிங், அதில் தான் தேவைன்னு சொல்லி கிடையாது. வயல்வெளிக்கு போகும்போது கூட கடவுளை குறித்த ஒரு சிந்தையோடு போகக்கூடிய ஒரு நபர் தான் இந்த போவாஸ். இது போவாஸுக்கும் கடவுளுக்கும் இடையில் இருந்த அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நமக்கு காட்டுது. இது அவருடைய ரிலேஷன்ஷிப் வித் காடை மாத்திரம் நமக்கு காட்டல. அந்த அறுக்கிறவர்கள் என்ன சொல்றாங்க, கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராகன்னு சொல்றாங்கல்ல, அதன் மூலமாக ஈவன் அங்க வேலை செய்யறவங்க கூட இந்த எஜமானாகிய போவாஸோடு அவர்கள் வைத்திருந்த அந்த அன்பு, போவாஸ் அவர்கள் மீது வைத்திருந்த ஒரு அன்பின் ஒரு வெளிப்பாடாக தான் கண்டிப்பாக அந்த ஜனங்கள் கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த குணசாலியான மனுஷன் கர்த்தரோடு ஒரு நல்ல ஒரு உறவை வைத்திருக்கிறான். அது மாத்திரமல்ல, மற்ற மனிதர்களோடும், குறிப்பாக ஈவன் அவனுடைய வயல்வெளியில் வேலை செய்கிறவர்களோடு கூட நல்ல ஒரு உறவை வைத்திருக்கிறான்.